பிஹெச் மீட்டரை பற்றி இப்போ பார்க்கலாம். நம்ம நீங்கள் படத்தில் பார்க்குறது தான் பிஹெச் மீட்டரு. ஸோ இதனோட முக்கியமான பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெஷர் த அசிடிட்டி ஆர் அல்கலைனிட்டி ஆஃப் எ சொல்யூஷன் காமன்லி ரெஃபர்ட் டு ஆஸ் இட்ஸ் பிஹெச் லெவல். அதாவது ஒரு கரைசலோட அமிலம் அல்லது காரத்தோட வலிமையை அளவிட பிஹெச் மீட்டர் வந்து பயன்படுது. இங்கே நம்ம கரைசலோட அமிலம் அல்லது காரம்னு சொன்ன நம்ம முதல்ல அமிலம்னா என்ன, காரம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கரைசலில், அதாவது ஒரு கரைப்பானில் வந்து நம்ம கரைப்பொருள் சேர்க்கப்படும் போது ஹைட்ரஜன் அயனியை கொடுத்துச்சுனாக்கா அது அமிலம்னு சொல்கிறோம். நம்ம ஆசிட்ஸ் ஆர் த சப்ஸ்டன்ஸ் விச் ரிலீஸ் ஹைட்ரஜன் அயான் இன் அக்வஸ் சொல்யூஷன்ஸ். ஸோ அப்போ காரம்னா என்ன, ஒரு பொருளை நம்ம தண்ணியில் கரைக்கும் போது ஹைட்ராக்சில் அயனை கொடுத்துச்சுன்னா அதை நம்ம காரம்னு சொல்கிறோம். நம்ம பேஸ் ஆர் த சப்ஸ்டன்ஸ் விச் ரிலீஸ் ஹைட்ராக்சில் அயான் இன் அக்வஸ் சொல்யூஷன்ஸ். இங்கே பாருங்கள், இந்த அமிலமும் இந்த காரமும் ஒன்றா சேர்த்தோம்னாக்கா நடுநிலையான பொருள் கிடைக்குது, அது உப்பு மற்றும் நீர். பிஹெச் மீட்டரில் இந்த அமிலம் காரத்தோடு சேர்ந்து உப்பு நீர் கிடைக்கிறக்கூடிய ஒரு செயல்பாடு கூட இருக்குது. சரி, ஒரு பொருள் வந்து அமிலமா அல்லது காரமான்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இந்த 4 படத்தையும் பாருங்கள். முதல் 2 படத்தில் குழந்தைங்க வந்து இனிப்பை வந்து மிக சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. அடுத்த இருக்கிற படத்தில் பாருங்கள், புளிப்பு சுவையினால் வந்து முகம் சுளிக்கிறது பார்க்குறோம். அப்படின்னா என்னென்னா, நம்ம உடல் வந்து ஒரு குறிப்பிட்ட பிஹெச்சில் தான் வந்து செயல்படும். குறிப்பிட்ட பிஹெச் இருக்கிற உணவு தான் எடுத்துக்க முடியும். இங்கே எலுமிச்சம்பழத்தை அப்படியே சாப்பிட்றதுனால அதோட பிஹெச் அளவு வந்து நம்ம மாற்றி தண்ணி சேர்த்து சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டோம்னா நம்ம சந்தோஷமாக சாப்பிட்றோம். ஸோ அதனால் வந்து ஒய் சம் ஃப்ரூட்ஸ் ஆர் சோர் இன் டேஸ்ட்னாக்கா, அமிலங்கள் வந்து புளிப்பு சுவையுடையது. அசிடஸ் என்ற லட்டின் வேர்டுக்கு என்ன மீனிங்னாக்கா, அது வந்து புளிப்பு சுவை, சோர் அப்படின்னு பேர். இப்போ நம்ம அமிலங்களோட குணங்களை பற்றி பார்ப்போம். நம்ம சரி, ஒரு பொருள் வந்து அமிலமாக இருக்கிறது எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னால, இப்போ அமிலன்றது புளிப்பு சுவையாக இருக்குது. அமிலத்தில் நம்ம நீல லிபஸ் தாளை சேர்த்தோம்னாக்கா அது சிவப்பு நிறமாக மாறும். அடுத்து பாருங்கள், அமிலத்தில் பினாத்திலின் சேர்த்தோம்னா நிறம் மாற்றம் எதுவும் இருக்காது. அடுத்து அமிலத்தில் மெத்தில் ஆரம் சேர்த்தோம்னாக்கா இளஞ்சிவப்பு நிறமாக மாறும். சரி, அடுத்து வந்து பாருங்கள், இந்த அமிலங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மின்பகுளிகள், அதாவது அயனிகள் நகர்வு மூலமாக மின்சாரத்தை கடத்தக்கூடியதாக இருக்குது. அடுத்து பாருங்கள், நம்ம அமிலத்தோட ஏதாவது உலோகத்தை சேர்த்தோம்னாக்கா அங்கே என்ன ஆகுது, நுரைத்து பொங்குகிறது. அப்போ என்ன வாயு வெளியே வருதுனாக்கா ஹைட்ரஜன் வாயு வந்து வெளியே வரும். படத்தில் என்ன காமிச்சிருக்காங்க பாருங்கள், அங்கே வாயு வெளிப்படுறதுல ஒரு தீக்குச்சிக்கிட்டு போகிறாங்க, அங்கே வந்து பாப்புன்ற சவுண்டோடு வந்து அது அணையுது. அங்கே என்ன ஆகுதுனாக்கா ஹைட்ரஜன் வாயு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீராக வந்து மாறுது, நீராவியாக மாறுதுங்க. அடுத்து வந்து காரம் சொன்னோம் இல்லையா, இந்த காரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கசப்புச்சி வேண்டியது, வழவழப்பானது. நம்ம குளிக்கிற சோப்பில் கூட பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடெலாம் இருக்குது. அடுத்து இந்த காரத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? சிவப்பு லிட்மஸ் தாளை காரத்தில் நனைச்சோம்னாக்கா அது என்னவா மாறும், நீளமாக மாறும். அடுத்து காரத்தில் நாம் பினாப்திலின் சேர்த்தோம்னாக்கா இளஞ்சிவப்பு நிறமாக மாறும். அடுத்து காரத்தில் மெத்தில் ஆரஞ்சு சேர்த்தோம்னாக்கா மஞ்சள் நிறமாக மாறும். சரி, நம்ம பல் தேய்க்கிறோம்ல பேஸ்ட்டு, அது ஏன் கொஞ்சம் கசப்பு சுவையோடையதாக இருக்குது? எப்படின்னா நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இங்கே பாருங்கள், நம்ம உமிழோட பிஹெச் வந்து 6.5லேருந்து 7.5 வரைக்கும் இருக்கும். நம்ம சாப்பிட்ட உணவு இரவு முழுக்க வந்து வாயில் இருக்கும்போது அதில் கிருமிகளோட நொதிகள் செயல்பட்டு வாய் வந்து புளிப்புத்தன்மையாக மாறும். பிஹெச் 5 கீழே குறையும் போது பல் எனாமல் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த புளிப்புத்தன்மையால் அரிக்கப்பட்டு பற்சிதைவு ஏற்படும். இதனால் என்ன செய்கிறோம், நம்ம அந்த வாயில் இருக்கிற அமிலத்தன்மையை குறைக்கிறதுக்காக காரத்தன்மையை வந்து பேஸ்ட்டில் சேர்க்குறோம் நம்ம. அடுத்து இந்த படத்தில் பாருங்களேன், தேனீயை வந்து கொட்டுது ஒருத்தரை. தேனீயில் என்ன இருக்குது, அதில் அமிலத்தன்மை இருக்குது, ஃபார்மிக் அமிலம் இருக்குது. நம்ம அதனால் வலி ஏற்படுது. அதை நடுநிலையாக்கணும் என்ன செய்கிறோம், காரத்தன்மையுள்ள சுண்ணாம்பு வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் நம்ம. ரைட், இப்போ அமிலம் காரம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோம். அதனோட வலிமையை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணுறோம், நம்ம பிஹெச் ஸ்கேலை யூஸ் பண்ணுறோம். அப்போ பிஹெச்னா என்ன, பிஹெச் ஸ்கேல் ஃபார் மெஷரிங் த ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் இன் ஏ சொல்யூஷன்.
ஒரு கரைசலில் இருக்கிற ஹைட்ரஜன் அயனிச் செறிவை 10 அடிப்படையாக கொண்ட மடக்கையின் எதிர்மதிப்பு தான் pHன்னு சொல்கிறோம் நம்ம. இப்போ இந்த pH அளவு பாருங்கள் 0லேருந்து 14 வரைக்கும் இருக்குது. pH மதிப்பு 7 இருந்துச்சுனாக்கா அது வந்து நடுநிலைத்தன்மை. இப்படியே வந்து 7லேருந்து 6, 5, 4, 2, 1, 0ன்னு வந்துச்சுனாக்கா அமிலத்தின் வலிமை கூடுகிறதுன்னு அர்த்தம். அப்படியே 7லேருந்து 8, 9, 14ன்னு போச்சுனாக்கா காரத்தின் வலிமை கூடுகிறதுன்னு அர்த்தம். 7 இருந்தால் என்ன? நடுநிலை. தூய நீர், மழை நீர் இதெல்லாம் சற்றேறக்குரிய 7 pH இருக்கும். ரைட். ஹவு கேன் வி மெஷர் அசிடிட்டி? இந்த அமிலத்தின் வலிமையை எப்படிலாம் கணக்கிடலாம்? pH மீட்டர் மட்டும் தான் கணக்கிட முடியுமா? நம்ம ஸ்கூல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா pH தாளை பயன்படுத்தி நம்ம pHஐ கண்டுபிடிக்கலாம். நம்ம லெபார்டரிஸில் வந்து இருக்கிற கரைசல்களோட pH லெவலை வந்து படத்தில் காமிச்சிருக்க மாதிரி pH லெவல் அந்த பேப்பரை வச்சு நம்ம கரைசல் அமைத்து எடுக்கும்போது வெவ்வேறு நிறமாற்றங்கள் இருக்கும். அதை வச்சு நம்ம pH லெவலை கண்டுபிடிக்கலாம். துல்லியமாக நம்ம அளவிடணும்னாக்கா கல்லூரி மற்றும் உயர்கல்வி நிறுவனங்கள், ஆராய்ச்சி கூடங்களில் pH மீட்டரை யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த pH மீட்டரில் இருக்கிற முக்கியமான பாகங்கள் பாருங்கள். இது வந்து என்னது? pH எலக்ட்ரோடு, pH சென்சிட்டிவ் எலக்ட்ரோடுன்னு சொல்லுவாங்க. அது ஏன்றது பின்னாடி சொல்கிறேன் நான். அடுத்து வந்து ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு, அடுத்து வந்து டெம்பரேச்சர் சென்சாரு, அடுத்து வந்து pH காண்பிக்கக்கூடிய டிஸ்பிளேஸு, பீக்கரு, இப்படி இதனுடைய முக்கியமான பாகங்களை சொல்லலாம் நம்ம. சரி, பேசிக் சயின்ஸ் கான்செப்ட் பிஹைண்ட் த டிவைஸ். இதில் இருக்க தத்துவம் என்ன? எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், மின்னழுத்த வேறுபாடு அப்படின்ற தத்துவம் இதில் பயன்படுது. இங்கே மின்னழுத்த வேறுபாடுன்னா என்ன? எப்படி வந்து உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலேருந்து குழாவுக்கு தண்ணி வந்து ஒரு நீரழுத்த வேறுபாடு இருந்துச்சுன்னா வேகமாக வருதோ, அது மாதிரி இங்கே ஒரு சர்க்யூட்டில் வந்து 2 புள்ளிகளுக்கு இடையே மின்னழுத்த வேறுபாடு இருந்தால் அதில் மின்சாரம் பாயும். இங்கே அந்த மாதிரி நம்ம pH கண்டுபிடிக்க வேண்டிய கரைசலில் ஹைட்ரஜன் அயனிச் செறிவு இருக்கும். இந்த ஹைட்ரஜன் அயனிச் செறிவில் நம்ம pH மீட்டர் டிப் பண்ணும்போது அதில் 2 விதமான மின்முனைகள் இருக்குது. ஒன்று pH எலக்ட்ரோடு, இன்னொன்று ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு. இந்த 2 மின்முனைகளுக்கிடையே இந்த ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷனால் ஒரு மின்னழுத்த வேறுபாடு உண்டாகுது. இந்த மின்னழுத்த வேறுபாடு கரைசலின் pHக்கு சமமாக இருக்கிறதுனால இந்த மின்னழுத்த வேறுபாடு pH அளவாக pH மீட்டரில் தெரியுது. பாருங்கள், pH மீட்டரில் இருக்கிற இங்கே pH எலக்ட்ரோடு, ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு. இந்த pH எலக்ட்ரோடு தான் வந்து pH மீட்டர் இருக்கிற ஒரு முதன்மையான பாகம்னு சொல்லலாம் நம்ம. இதில் வந்து ஒரு தேர்வு கடத்தி செவ்வா, அதாவது ஹைட்ரஜன் அயனியை மட்டும் வினைப்பட அனுமதிக்கும் ஒரு தேர்வு கடத்தி செவ்வா, ஒரு கண்ணாடி செவ்வு இருக்குது. செமி பெர்மியபிள் கிளாஸ் மெம்பரேன்னு சொல்லுவாங்க. இதில் ஹைட்ரஜன் அயனி மட்டும் வினைப்படும். இவ்வாறு இந்த ஹைட்ரஜன் அயனி வினைப்பட்டு இந்த pH எலக்ட்ரோடில் ஒரு மின்னழுத்த வேறுபாடு உண்டாகுது. இந்த மின்னழுத்த வேறுபாடு தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கரைசலோட pH அளவாக வந்து நம்ம சொல்கிறோம். அடுத்து ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு. இந்த ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு pH எலக்ட்ரோடுக்கு எதிராக ஒரு நிலையான மாறாத மின்னழுத்த வேறுபாட்டை கொண்டு pH அளவிட காரணமாக இருக்குது. இது சில்வர் குளோரைடு எலக்ட்ரோட பொட்டாசியம் குளோரைடு சொல்யூஷனில் வச்சுருக்காங்க. அதில் இவ்வாறாக ஒரு கரைசலில் ஹைட்ரஜன் அயனிச்செறிவு அடிப்படையில் 2 எலக்ட்ரோடான pH எலக்ட்ரோடு, ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு, இதனோட மின்னழுத்த வேறுபாட்டின் அடிப்படையில் pH அளவு துல்லியமாக pH மீட்டரில் கண்டறியப்படுது. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் pH மீட்டர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்ம உடல் வந்து குறிப்பிட்ட pH இருக்கிற உணவு தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும்னு. அதேமாரி நம்ம ரத்தம் குறிப்பிட்ட pHயில் தான் இருக்கும். நம்ம உமிழ்நீர் குறிப்பிட்ட pHயில் தான் இருக்கும். சிறுநீர் குறிப்பிட்ட pHயில் தான் இருக்கும். இந்த அளவுகள் மாறுபடுச்சுன்னா உடல்நிலை சரியில்லைன்னு அர்த்தம். ஸோ அதனால் நம்ம உடலை பற்றி உடற்கூறு ஆய்வின் போதும் பல்வேறு நிலைகளில் இந்த pH மீட்டர் வந்து பயன்படுது. அடுத்து நம்ம வேளாண்மை துறையில் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா பயிர் ரகங்களும் எல்லா வகையான மண்ணிலையும் விளைஞ்சிடாது. குறிப்பாக சிட்ரஸ் பழ ரகங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா சிறிதளவு காரத்தன்மை உள்ள மண்ணு தான் விளையும்.
இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா அதே மாதிரி கரும்பு வந்து நடுநிலைத்தன்மை உள்ள மண்ணில் தான் விளையும். சிறிதளவு அமிலத்தன்மை உள்ள மண்ணில் தான் நெற்பயிர் விளையும். இங்கே பொது நீர்நிலைகளில் நீரோட மாசுபாட்டை அளவிட pH மீட்டர் பயன்படுத்துகிறாங்க. உதாரணமாக நீரில் ஏரி, குளம், குட்டை, ஆறுதில் கன உலோகங்கள் கரைந்திருந்தால் என்ன ஆகுனாக்கா அதோட pH மீட்டர் கம்மியாக இருக்கும். pH அளவீடு வந்து கம்மியாக இருக்கும். அப்போ நீர் மாசுபட்டு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிருக்கலாம். நம்ம அப்படியே உணவுப் பொருள் தரக்கட்டுப்பாட்டிலையும் pH வந்து பயன்படுத்துகிறாங்க அளவீட்ட. பெரிய பெரிய வேதி தொழிற்சாலை நிறுவனங்களில் வேதிப்பொருட்களை தயாரிக்கும் போது வேதிப்பொருளோட தூய்மை அளவிடத்துக்கும் pH பயன்படுத்துகிறாங்க. மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள்லேயும் இந்த pH மீட்டரை பயன்படுத்துகிறாங்க. ரைட். இந்த pH மீட்டரில் இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன, இதில் பயன்படுத்த இருக்கக்கூடிய கடினங்கள் என்னென்ன, கொஞ்சம் மாற்றி சிந்திக்கலாமா? நம்ம என்ன பார்த்தோம், நம்ம pH மீட்டரை வந்து கரைசல்களில் பயன்படுத்த தான் நம்ம பார்த்தோம். திடப்பொருட்களை இது எவ்வாறு பயன்படுத்துவது, வாயுக்களில் pH மீட்டரை எப்படி அளவிடுது, திடப்பொருட்களில் என்ன செய்யலாம். திடப்பொருளை வந்து இப்போ நம்ம மண்ணோட pH பார்க்கணும், அது திடப்பொருள். அதை கொஞ்சம் என்ன பண்ணலாம், நீர் சேர்த்து ஒரு சிலரியாக மாற்றி நம்ம அப்புறம் pH மீட்டர் யூஸ் பண்ணி அதை பயன்படுத்தலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் சென்சிட்டிவ் எலக்ட்ரோட்லாம் வந்துருச்சு, நம்ம அட்வான்ஸாக அதை யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி வாயுக்களை வந்து நீரில் கரைத்தும் நம்ம வந்து pH கண்டுபிடிக்கலாம். ரைட். இப்படி இந்த மின்னழுத்த வேறுபாட்டை அடிப்படையாக வச்சு பயோகெமிஸ்டான சாரன்சன் என்பவர் pH மீட்டர் உருவாக்குனார். இந்த மின்னழுத்த வேறுபாட்டை வச்சு அன்புக்குரிய மாணவர்களே, நீங்கள் எந்த கருவியை உருவாக்க போகிறீங்க? முயன்றால் முடியும் உங்களால். நன்றி, வணக்கம்.